ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இது கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து கழிகூற கடவோம் என்று எழுதியிருக்கிறபடியே நாங்கள் உம்மை மெய்யாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளை காண ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரை காண முடியலையே. ஆண்டவரே, நேற்று இரவில் தூங்கினவர்கள் காலையில் இந்த நாளை காண முடியலையே. ஆண்டவரே, போன மாதம் இருந்தவர்கள் இந்த மாதம் இல்லையே. எங்களையோ ஜீவனோடு வைத்திருக்கீங்களே, எங்களை உயிரோடு வைத்திருக்கீங்களே. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே சபையாராய், ஆண்டவரே தேவ பிள்ளை உடைய ஜனங்களாய், உடைய ஆண்டவரே சோதரம் பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து கூடி உங்களை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை நீக்கி ஏற்ற வேளையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் பத்திரமாய் உடைய தூதர்கள் முன்னாடி வந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதன இடத்தை ஆண்டவரே ஆத்துமாக்களாலே ஜனங்களாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. பாடல் பாடுகிற நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய ஆண்டவரே வல்லமை நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, இசை வாசிக்கிற பிள்ளைகளோடு நம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். அந்த வாத்திய கருவிகளோடு நம்முடைய ஆண்டவரே அபிஷேகம் நம்முடைய ஆண்டவரே ஆளுகை இருக்கட்டும். மின்சாரத்தின் மேலே நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தீங்களே, இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தீங்களே, நன்றி ராஜா. இன்னும் செய்தி கொடுக்க வர இருக்கிற தாசனை சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்து அவர் மூலமாய் ஆவியானவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா சோதரம், ஆண்டவரே இந்த தீவுகளில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி உங்களுடைய திருநாமத்தையும் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தீவில் வாழுகிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சபையிலே வந்து அந்தந்த சபையிலே வந்து சேரட்டும். எல்லா மொழி பேசுகிற மக்களும் எல்லா பாஷைக்காரரும் ரட்சிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுங்க. இதை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, வெளிநாடு போயிருக்கிற உடைய ஆண்டவரே தாசனை அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே மட்டும் பாதுகாத்து வந்தது போல இனியும் பாதுகாத்து ஏற்ற வேளையில் கொண்டு வந்து சேருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நாளும் விலகிடார். எல்லாம் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, விசுவாசத்தோடு பாடுவோம். எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த தினத்தில் எந்த நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியுங்களா? என்ன ஞாயிற்றுக்கிழமை? பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யூத மக்களில் யூத மக்களில் கொண்டாடப்படுகிற ஒரு நாளாய் காணப்பட்டது அந்த நாட்களில். எப்படி என்று சொன்னால், யூத மக்கள் பஸ்கா திருவிழாக்களில் என்ன செய்வாங்க? 7 வாரங்கள் கணக்கிட்டு 7 எத்தனை நாட்கள் வருதுங்க? 7 × 7 49. 49 நாள் முடிந்த பிறகு 50வது நாளில் கொண்டாடப்படுகிற ஒரு நாள் தான் இது, இந்த பஸ்கா பண்டிகையாக இருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகை நாளில் தான் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து வாக்களித்தபடி அந்த மேல் வீட்டறையில் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். அல்லேலூயா. பென்டெகோஸ்ட் என்று சொன்னால், பென்டா என்று சொன்னால் 5 பக்கங்கள். மேக்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? பென்டா டூக்குன்னு என்னத்தினு 5 சைடு, 5 பக்கங்கள். அப்படி என்று சொன்னால் பென்டெகாஸ்ட் என்று சொல்லும்போது 50வது நாளை அது குறிக்கிறது. எத்தனாவது நாளுங்க?
50வது நாளை அது குறிக்கிறது. ஆகவே தான் அந்த பெந்தகோஸ்து நாளிலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆவியானவர் பலமாய் எங்கே ஊற்றப்பட்டார்? மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெருக வரைக்கும் எங்கே தரித்திருக்க சொன்னார்? எருசலேமில் மேல் வீட்டறையில் தரித்திருக்க சொன்னார். அந்த அபிஷேகம் பெருகிற வரைக்கும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. சாதாரணமாக பேதுருவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் தேவனை அவன் தூசித்துக் கொண்டிருந்தான். தேவன் யார் என்று தெரியாமல் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்ளும் போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும், நீங்கள் கொலை செய்த ஜீவாதிபதியை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று தைரியமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கும் என்று தைரியமாக சொல்லுகிறார். எப்போது அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாமல் இருக்க காரணம், அநேக இடங்களில் பயந்து கொண்டிருக்க காரணம் என்று சொன்னால், தேவன் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் பெறாமல் இருப்பது நிமித்தமாகத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நானும் நானும் உங்களுக்கு எதிரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எப்படி கொடுப்பார்? ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த அபிஷேகங்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்றுமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அபிஷேகங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கேத்ரின் குல்மன் என்ற ஒரு சகோதரி அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்போதும் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, என்று சொன்னால் இந்த வசனங்கள் ஒரு காலத்தில் அவருடைய வாழ்க்கை பார்க்கும் எப்போதும் தோல்வி தோல்வி தோல்வி, எப்போது தோல்வி மனைப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் எப்போது இந்த பரிசுத்த ஆவியினர் குறித்து தெரிந்து கொண்டார்களோ அப்போது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பத்தின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக தாகத்தோடு தேவனை தேடினார்கள். ஒரு சமயம் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் அவர்கள் மீது இறங்கினது. அதன் நிமித்தமாக அவர் உலக பல நாடுகளுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை வல்லமையை செய்தார்கள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பயந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அவர்கள் தேவனுக்காக வல்லமையை செய்ய காரணம் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை அவர் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர் தான் யார்? பென்னிஹீன் அவர்கள். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்குதுன்றது குறித்து நாம் வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யாத்திராகமம் புஸ்தகம், the book of Exodus 34th chapter 22nd verse. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆமென். இது யாருடைய கட்டளையா இருக்கிறது? தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? 7 வாரங்களில் பண்டிகை, 7 வாரங்களில் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. அல்லேலூயா. 7 வாரங்கள் ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த 7 வார பண்டிகைகளை ஒரு நாள் நீ ஆசரிக்க வேண்டும். அதுதான் பெந்தகோஸ்து நாள் என்ற அந்த பஸ்கா பண்டிகையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவில் பொறுத்த மட்டில் இந்த இயேசுவின் சிலுவை பாடுகளும் மரணமும் உயிர் தெழுந்தும் நிகழ்ந்து 50 நாட்கள் நிறைவேறும் போது விசுவாசி மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் இருந்து போகும்போது, பூலோகத்தில் மரித்த பிறகு எத்தனை நாட்கள் இருந்தார் அவர்? சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாட்கள். வெரி குட். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் இருந்து அவர் ஜீவனுள்ளவராக தன்னை எல்லாருக்கும் என்ன பண்ணினாரு? வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த பிற்பாடு அவர் சொன்னார், நீங்கள் போய் மேல் வீட்டறையில் தரித்திருங்கள், உன்னதமான ஆவியை பெருகும் வரைக்கும் அங்கே தரித்திருங்கள் சொன்னார். அந்த 41வது நாளில் இருந்து எத்தனை நாட்கள் அவர் தரித்திருந்தார்கள்? எத்தனை நாட்களுமா? 10 நாட்கள் தான் தரித்திருந்தாங்க. அல்லேலூயா. 40 ஒரு 10 எத்தனை ஆச்சுங்க? 50. அந்த 50வது நாள் யார் ஊற்றப்பட்டார்? பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அவர் மேல் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, பல நாட்கள் காத்திருக்க வேண்டும், பல மாதங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தேவன் சொன்ன கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து 10 நாள் அவர் தரித்திருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மீது இறங்கினார். அல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்தே நாள் தேவனுடைய வல்லமை அவள் மீது இறங்கினது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உண்டாகி ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போது வந்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எருசலேமை விட்டு போகாமலும் படிங்க. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் போதும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பதாக தம்முடைய அன்பான சீஷர்களை அழைத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் உங்களுக்கு எதனால் ஞானஸ்தானம் கொடுத்தான்? ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ள என்ன பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று அவரை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காத்திருக்கிறது ரொம்ப கடினமான காரியம் தான். நம் ஜபத்தில் காத்திருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறது ரொம்ப கடினமான காரியம் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது நமக்கு இருதயத்தை இழைக்கத்தான் பண்ணும், இழைக்கத்தான் செய்யும். ஐயோ இது கிடைக்கவில்லை, எவ்வளவு நான் ஜெபித்தேன், எத்தனை மாதங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, இந்த காரியத்தில் ஒரு நன்மை நடக்கவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் பெறுகிற வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் தெளிவாக என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்யணும்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக எனக்காக காத்து கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது என்ன நடக்குமா? முதலாவதாக என்ன வரும்? நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. முதலாவதாக நாம் பலன் அடைய போகிறோம். பலவீனர்கள் எல்லாமே வசனம் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம் மீது வரும்போது முதலாவது நாம் பெறுகிற காரியம் என்னவென்று சொன்னார், நாம் பலன் அடைவோம் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முதலாவதாக பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். நான் பலவீனன் என்று சொல்லாதே என்று சொல்லுகிறார். கிதியோனை பார்த்து சொன்னார் ஆண்டவர், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அவன் சொன்னார், நான் எல்லாவரையும் பார்க்கிலும் என்னுடைய கோத்திரமும் எதற்கும் லாக்கி இல்லாமல் இருக்கிறது, எதற்கும் ஒன்றுக்கு உதவாத கோத்திரமா இருக்குது, எங்களை குறித்து யாருக்கும் தெரியாது என்று அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த மீதியானரை ஒரு மனுஷனை விரட்டுவதை போல நீ விரட்டுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவதாக நாம் பலன் அடைவோம் பிரியமானவர்களே. பின்பாக என்ன பண்ணுகிறது? நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் முதலாவதாக சாட்சியாக இருப்பீர்கள். எருசலேம் என்று சொல்லும்போது தன் சொந்த பட்டணம் அதை குறிக்கிறது, தன் சொந்த ஊரை குறிக்கிறது, தன் சொந்த குடும்பத்தை குறிக்கிறது. எருசலேமில் சாட்சியாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, யூதேயா முழுவதும். அப்படி என்று சொன்னால் முதலாவதாக நீ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க சொன்னால், நீ டிலானிபூரில் இருப்பார் சொன்னால் டிலானிபூரிலும், அதுக்கு அடுத்ததாக இந்த அந்தமான் முழுவதும், அடுத்ததாக சமாரியா வெளிய மாநிலங்களுக்கும், அதன் பிற்பாடு பூமியின் கடைசி வரைக்கும் என்னவா இருப்பீங்க?
சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது குடும்பத்தில் சாட்சி ஆண்டு கொடுப்பார். இரண்டாவது நம்ம ஊரில் சாட்சியை கொடுப்பார். அடுத்தது நமது மாநிலத்தில் சாட்சியை கொடுப்பார். அடுத்து உலகம் முழுவதுமாக சாட்சிகளாக இருக்கும்படி ஆண்டு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே தான் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். பிரியமல்ல, அது ஆண்டவர் எல்லோருக்கும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கு. அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. இந்த பெந்தெகோஸ்தே நாட்களில் எதற்காக இதை நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், எதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தேவன் இந்த நாட்களில் 2026 ஆண்டுகள் முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அந்த 1ஆம் நூற்றாண்டிலே சீஷர்கள் மீது ஊற்றினார். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 1902ஆம் வருடத்தில் அமெரிக்க தேசத்தில் டிசோசா என்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சபையில் ஒரு தேவனுடைய வல்லமை ஒரு வாலிபர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது பலமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது நிமித்தமாக தான் உருவாக்கப்பட்டதான் இந்த ஏஜி சபை. அல்லேலூயா. அப்படியாக ஊற்றப்பட்டு அந்த வாலிபர் ஆவில நிரம்பி ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய மகிமையான காரியங்களை அவரை கண்டுகொண்டது நிமித்தமாக சபையை ஆரம்பித்தார்கள். இப்போது பாருங்க, உலகத்தில் இல்ல எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த ஏஜி சபைகள் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. வேறு எந்த ஸ்தாபனமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னார், ஒரே ஒரு தரிசனம், ஒரே ஒரு வாலிபர் கூட்டம் கூடி ஜெபித்தது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மீது பலமாய் இறங்கினார். அது நிமித்தமாக அவர்கள் உலகம் முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஏஜி சபை என்று சொன்னால் எந்த இடத்துலையும் போனார் என்று சொன்னாலும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய், ஆத்துமாக்களால் நிரப்பப்பட்ட சபையாய், வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற சபையாக காணப்படும். காரணம் என்று சொன்னால் அன்றைய தினத்தில் ஆவியானவருக்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்த நிமித்தமாகத்தான் கர்த்தர் அந்த ஸ்தாபனத்தை விதமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் நாங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார், நம்மை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாசிக்க பாருங்க. அது மாத்திரமல்ல, இவரை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்க உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர்கள் எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருக்கார்கள்? இதன் பிற்பாடு ஒரு 10 நாட்கள் அவர் காத்து கொண்டிருக்கார்கள். 10வது நாளில் இப்போது வசனத்தை நாம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. அல்லாமலும் இதற்கு காரணம் என்ன சொன்னால், 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்க? ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையான பலத்த கிரியைகளை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே தான் ஆண்டு சொன்ன, என் நாமத்தில் 2-3 பேர் எங்க கூடியிருக்கால் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பயங்கரமான வெளிப்பாடுகள் வெளிப்படும், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய கிரியைகள் அந்த இடத்துல வெளிப்படுவது பகிரங்கமாய் நாம் பார்க்க முடியும். பிரியமான, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது அல்லாமலும் அப்போது பலத்து காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலும் சடுதி அவர் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்தது வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்முடைய குடும்பங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய காரியம் நம்முடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் ஒரு பரலோகமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, எப்போது வரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் தேவனுடைய காரியங்களை நாம் பார்க்கவே முடியாது. ஆகவே தான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். நாம் அவ்விதமாக குடும்பமாக எவ்வளவுப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக சாயங்காலம் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ண? குடும்ப ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அநேக குடும்பங்கள் சீர்கெட்டு போக காரணம் என்ன? அநேக குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகள் மனம் போன போக்கில் போக காரணம் என்ன? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்க காரணம் என்ன? அவர்கள் குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்பதில்லை. குடும்பமாய் சேர்ந்து ஒரு 2 பாடல்களை பாடி ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்களுக்காக ஜெபிப்பதில்லை. இது நிமித்தம் தான் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. அநேக பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக தாய் தகப்பன்மாருக்கு எதிர்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன சொன்னார்? அவர்களுக்குள்ளாக குடும்ப ஜெபம் என்னும் ஒரு ஜெப ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக இல்லை, ஒரு ஒருமனப்பாடு இல்லை.
நாம் இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், தினமும் குடும்பமாய் ஜெபித்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு அன்பு உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும். குடும்பத்தை குறித்து தேவன் அது ஒரு பரலோகமாய் மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ தேவமான கர்த்தரை சேவிங்கள் என்று எலியா சொன்னார். ஹல்லேலூயா. நாம் தேவனை சேவிக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இங்க ஒருமனப்பட்டது நிமித்தமாக பல அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவார், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். எவ்வளவு வல்லமை பாருங்க. ஒருத்தர் வந்து 1000 பேர் தான் துரத்துவாங்களா, 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்று சொன்னால் ஒருமனப்படும் போது அல்லது ஐக்கியமாக இருக்கும்போது நம்முடைய மனது மற்ற சகோதரனோட சகோதரியோடு தேவனுக்காக ஐக்கியப்படும் போது, சமாதானமாக இருக்கும்போது காரியங்கள், பயங்கரமான காரியங்களை தேவன் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, இங்க பரிசுத்தாவின் பெற்ற பொழுது பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ஒரு காலத்துல என்ன சொன்ன பேதுரு? என்ன சொன்னாருங்க? சபிக்கும் சத்தியம் பண்ணவும் மறுதலிக்கும் தொடங்கின ஒரு மனுஷன் இப்ப என்ன சொல்றாருங்க? என்ன பண்றாரு? அதுக்கு நான் சாட்சி, நாங்கள் சாட்சிகளா இருக்கிறார். இது யார் செய்த காரியம் பிரியமானவர்களே? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஒரு நன்றாக படிக்கவில்லையா? அவர் தைரியம் இல்லாமல் இருக்கிறார்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவளுக்காக தினமும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைவோம் பிரியமானவர்களே. இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு இப்ப இயேசு கிறிஸ்து கூட இல்ல, இயேசு கிறிஸ்து கூட இல்ல, ஓடி ஒளிந்து கொண்டு இந்த ஜனங்கள் பாருங்க, ஜெபித்த போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். எப்போது நடக்கிறது? இது 9ஆம் மணி வேலையாக நேரத்தில் பேதுரும் யோவானும் எங்க போகிறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க போய் ஒரு மனுஷனை காண்கிறார்கள். அவன் பிறந்தது முதல் தன் தாயின் வயிற்றிலிருந்த சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன். அவன் எவ்வளவு நடக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனை பார்த்து, அவன் பேதுரு யோவான் ஆலயத்துக்கு வருவதை பார்த்து அவர்கள் நினைத்தார்கள், வெள்ளியாகிலும் பொன்னாகிலும் ஏதாகிலும் அவன் கொடுப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவனை சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இயேசு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். இயேசு தன்னோடு கூட இருக்கிறதை அவன் நன்றாக அறிந்திருந்தான் பிரியமானவர்களே. ஆகவே தான் அவன் தைரியமாய் சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து அது மாத்திரமே எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் மார்க் சுவிசேஷத்தில் நாங்கள் படிக்கும் போது அவர்கள் அந்த வேலைக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த காவலாளிகள் என்ன செய்தார்கள்? நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது களவாய் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று என்ன சொன்னாங்க? ஒரு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இங்கு பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவரை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பினார், அதற்கு நாங்கள் என்ன இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அந்த வல்லமை, அந்த தைரியம் கிடைக்க காரணம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர் பொழிந்தார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:4. 2:4.
அடுத்து ஆவியானவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் வரங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்த ஆவி வரும்போது என்ன நடக்கும்? நாம் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்போம். இப்போ இரண்டாவது ஆண்டவர் வரம் கொடுக்கும் ஆவி வரும்போது என்ன ஆகும்? வரங்களை கொடுக்கிறார். நமக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க, அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வரங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கொடுத்த வரங்களின் பிரகாரமாக வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே கூடியிருக்கிற எருசலேம் நகரம் என்பது அது ஒரு அவங்க கூடியிருந்த ஒரு இடம். அது ஒரு ட்ரேடிங் சென்டர். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் அங்கே வந்து வியாபாரத்துக்காக வர கிரேக்கர் எல்லா விதமான ஜனங்கள் ஞானம் பொருந்தினவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வருவார்கள். பிரியமானே, அப்படிப்பட்ட சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் வரங்களை அந்த இடத்துல பொழிந்தருளுகிறார். அது நிமித்தமாக தேவன் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, 5ஆம் வசனத்துல நான் சொன்ன காரியம் இருக்கு பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது பாருங்க, கலக்கம் அடைந்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்து வெவ்வேறு வரங்களை பாஷைகளை கொடுத்த போது தங்கள் பாஷைகளை பேசும்போது இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு எப்படி வருவாங்களா? வானத்திலிருந்து சகல என்ன பண்ணுவாங்க, தேசத்திலிருந்து அந்த இடத்துக்கு எதற்காக வருவார்கள்? அது ஒரு ட்ரேடிங் சென்டர். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே வந்து அந்த பெந்தகோஸ்து நாளில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடுவார்கள். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் கூட பாருங்க, எருசலேமில் யூத ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே போவாங்க? எந்த தேசத்துலேருந்து எங்கே போவாங்க? எருசலேமுக்கு போயிட்டு வருவாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு தங்கள் தாய் நாட்டுக்கு போய் வருவார்கள். அந்த வழக்கத்தின்படி இங்கே வந்து கூடியிருக்கும் போது வானத்திற்கு இருக்க சகல தேசத்திலும் இருந்தும் வந்த தேவ பக்தியில் யூதர்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த யூதர்கள் அப்போது அங்கே கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வந்து பாருங்க, அந்த சப்தத்தை கேட்டபோது அவர்கள் பேசுகிற பாஷைகளை கேட்டபோது இவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு பார்த்து பேசுகிறவர்கள் எல்லாம் கலியர் படிப்பறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் பேச கேட்கிறோமே அப்படி என்று சொன்னால் படிங்க. இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா. எவ்வளவு மகிமையான தேவன் பாருங்க. அல்லேலூயா. பாஷைகளை உருவாக்கினது அவர்தான். எல்லாம் எப்படிப்பட்ட பாருங்க, ஒரு பல தரப்பட்ட ஜனங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்தந்த நாட்டில் பேசுகிற அவருடைய பாஷைகளில் பேசுகிற யூதர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவங்களை அவர் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இந்த இயேசுவோடு கூட இந்த சீஷர்களில் வந்து ரெண்டு பேர் தான் படித்தவர்கள். யார் சொல்லுங்க? யாருங்க? மத்தேயு, அப்புறம் யாருமா? சகைவா. சீஷர்ல மத்தேயு, யூதாஸ்காரர். யார் கரெக்டாக சொல்லுங்க? யார் சொன்னீங்க? யூதாஸ்காரர். இவங்க 2 பேர் தான் படித்தவங்க. மத்தேயு வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். இரண்டாவதாக இவன் யூதாஸ் காரியத்தை வந்து அவன் நன்றாக படித்திருந்த நிமித்தமாக அந்த பணப்பை யார் கையில் கொடுத்திருந்தார்? ஆண்டவர் கணக்கு வழக்கில் யார் கையில் கொடுத்திருந்தாரு? யூதாஸ். இவங்க 2 பேர் தான் படித்தோம். மற்ற 10 பேர் என்ன இருந்தாங்க? படிப்பறிவு இல்லாதவர்கள். இவர்களுக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா.
அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் முழந்தால் படியிட்டு அவர் சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கும் வரங்களை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அன்னை பாஷை பேசுகிற வரங்களை கொடுப்பார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரங்களை கொடுப்பார், ஆவிகளை பகுத்தரக்கூடிய வரங்களை கொடுப்பார், வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்களை கொடுப்பார், வரங்களை சுகமாக்குற வல்லமை கொடுப்பார். இப்படிப்பட்ட எல்லா வரங்களை விசுவாசம் என்னும் வரத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். காரணம் என்று சொன்னால் நாம் காத்திருக்கும் போது தேவனுடைய மகத்துவங்களை நாமும் காண பண்ணுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதெல்லாம் என்னமாய் முடியுமா என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. 12ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க 12 4:2-12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு படிங்க. உரத்த சத்தமா நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகள் செவி கொடுங்கள். பாருங்க, சத்தியத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். யார்? பேதுரு. ஒரு காலத்தில் பயந்து சுபாவம் உள்ள பேதுரு இப்போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் எல்லோரும் இது என்னமாய் முடியுமோ என்று அவளை குறித்து கேலி பரியாசம் செய்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் மதுபானம் குடித்தது நிமித்தமாக, அருந்தியது நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் சொல்லும்போது, அப்போது பேதுரு எழுந்து சொல்லுகிறார், யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது இது நடந்தேறுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேத அறிவு நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பேதுருக்கு வேதத்தின் அந்த நாலேஜ் இருந்தது நிமித்தமாக, வேதத்தை இவன் நன்றாக அறிந்தது நிமித்தமாக அங்கே என்ன சொல்லுகிறான், யோவேலினால் சொல்லப்பட்டது இது நிறைவேறிட்டு என்று அவன் தைரியமாய் சொல்லுகிறான். யோவேலினால் என்ன சொல்லப்பட்டது வாசிங்க. அது ஆமென், ஆமென். போதும் சார். இது எங்கே இருக்குது சொன்னால், பழைய ஏற்பாட்டில் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீங்கள் 28-29 வசனங்களில் நீங்கள் வாசிக்க முடியும். அந்த காரியம் தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த இடத்துல என்ன இருக்கிறது, நிறைவேறிற்று. அந்த வார்த்தைகளை தான் யார் என்ன சொல்லுகிறார் இவர், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் பாருங்க. அல்லேலூயா. இது எங்க சொல்லப்பட்டது, யோவேல் 2:28-29 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இப்போது எங்க நடக்கிறது, அப்போஸ்தலருடைய நாட்களில் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மேல் வீட்டில் காத்திருக்கும் போது இந்த காரியங்கள் ஊற்றப்பட்டது. இப்போது பேதுரு தைரியமாக, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்தவர்கள் அல்ல, நீங்கள் பரியாசம் பண்ண வேண்டாம், இவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்போது நிறைவேறி வருகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்கள் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றில் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஊற்றப்பட அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நாம் கேட்கிற போது அதை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர், கல்லை கேட்டால், ஒரு தகப்பன் கல்லை கேட்டால், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான, மீனை கேட்டால், அப்படியாக சொல்லும்போது பொல்லாதவர்களாகி நீங்களே இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை கொடுக்க அளிக்கும் போது சொல்லுங்க, பொல்லாதவர்கள் நீங்களே இந்த நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரமபிதா தங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் கேட்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள அவர் வல்லமுள்ள தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை தருவார். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆவியை பொழிந்தருளினார். இரண்டாவதாக வரங்களை அவர் மீது பொழிந்தருளினார். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கலாம். 2:41. ஆமென். அடுத்தது என்ன நடக்கிறது? தேவனுடைய வார்த்தை அங்கு வசனத்தை பொழிந்தருளினார். ஆண்டவர் என்னத்தை கொண்டு கொடுத்தார்? தேவனுடைய வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது என்ன செய்தார்? ஆண்டவர் தம்முடைய ஆவியை பொழிந்தருளினார். இரண்டாவது தம்முடைய வரங்களை கொடுத்தார். மூன்றாவதாக தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்திய நிமித்தமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? என்ற தினத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு முறை 3000 பேரும், இன்னொரு முறை 5000 பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, எப்போது நம்முடைய தேவனுடைய வார்த்தை அவருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், தேவன் சொன்னபடி நாம் காத்திருந்து அவருடைய முதலாவதாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் போது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. போதும், படிங்க. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். ஆசாரியர்கள் எல்லாம் கீழ்ப்படிவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை டைரக்டாக கிடைத்ததை என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆசாரியர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? விசுவாசித்து அநேகர் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பிரியமானவர்களே, தேவ வசனம் விருந்தி அடைந்தது என்று வேதம் சொல்லு. 4:4 வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 4:4. அநேகர் விசுவாசித்தார்கள். முதலாவது எத்தனை பேர் இருந்தாங்க? அடுத்தது விருத்தி. மூன்றாவது விருத்தி அடைந்தது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது? 6:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை 7ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விருத்தி அடைந்தது. போதும். முதலாவது எத்தனை பேர் இருந்தாங்க? இரண்டாவதாக இப்போ என்னவே முடியல. இதுதான் நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல ஊற்றப்படும், ஒரு சபையிலோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய மீதோ அல்லது ஒரு சபையிலோ அல்லது ஒரு இடத்துல ஊற்றப்படும் போது நடக்கிற காரியங்கள் என்று சொன்னால் விசுவாசிவான்கள் பெருகுவார்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் முதலாவதாக என்ன பண்ணுறார்? நம்மை நிரப்புகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். இரண்டாவதாக தம்முடைய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய வசனத்தை நம் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அது நிமித்தமாக நம்முடைய வசனத்தை கேட்கிற அநேகர் என்ன செய்வாங்க? மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வசனம் எப்படி இருக்கணுமா? உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிற உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுறதுக்கு தான். அப்படிப்பட்ட அப்படின்னு சொன்னால் நாம் உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். எப்படிப்பட்ட உப்பா இருக்க வேண்டும்? சாரம் ஏற்றப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், தேவனுடைய வரங்களை பெற்றவர்களாக, தேவனுடைய வசனங்களை நன்றாக படித்தவர்களாக, தேவனுடைய வசனங்களை நன்றாக அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போது மாத்திரமே ஒரு ஜனத்தை நாம் ஆதாயப்படுத்த முடியும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனால் ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள். நம்மிடத்தில் சாரமற்ற உப்பை வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார், நம்மிடத்தில் அபிஷேகம் இல்லை என்று சொன்னார், நம்மிடத்தில் வரங்கள் இல்லை என்று சொன்னார், நம்மிடத்தில் தேவனுடைய வல்லமை இல்லை என்று சொன்னார், நாம் ஒரு காரியத்திலும் என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 10:38 ஒரு வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அடக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குற சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு அபிஷேகம் தேவைப்பட்டிருக்கிறது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணாரா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அப்புறம் அவருக்கு பரிசுத்த ஆவியானும் வல்லமை தேவைப்பட்டால் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? அவர் யார்? அவர் 3இல் 1 இருக்கிறார். பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். அவருக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணின நிமித்தமாக அவர் என்ன செய்தார்? தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும். ஆமென், அல்லேலூயா. தேவன் முதலாவதாக பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அப்போது நம்ம எங்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்போது அல்லது நாம் நடந்து போகும்போது கூட என்ன ஆகும்? அற்புத அடையாளங்கள் நடக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்மை கண்டு பிசாசானவன் நடுங்குவான். பிசாசானவன் நம்மை பார்த்து எப்போது நடுங்குவான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பலமாக இருக்கும்போது, தேவனுடைய வல்லமை நம்மளோட கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகம் நம்மில் இருக்கும்போது மாத்திரமே பிசாசு நம்மை பார்த்து நடுங்குவான். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு காரியத்துக்கு நாம் பிரயோஜனமற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. தேவனாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வல்லமையினாலும் அபிஷேகம் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினது உண்மை என்று சொன்னால் நம்மையும் நிரப்பார் ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வரும்போது எதை குறித்து கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தது நிமித்தமாக, இந்த வல்லமை இருந்தது நிமித்தமாக அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று வாஞ்சி இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும் என்று ஏக்கம் இருக்கிறது. ஆனால் எப்படி செய்வது? பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையினால் காத்திருந்து தரித்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று நம்மை நாமே டெஸ்டிஃபை பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. அப்போது மாத்திரமே தேவனுக்காக மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. தெபேரால் அவங்கெல்லாம் பாருங்க, எஸ்தரை பாருங்கள், தேவனுக்காக வைராக்கியமாக அவர்கள் நின்றார்கள். அப்படி நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த ஆவி வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டே திரிய வேண்டும் பிரியமான. தேவனுக்காக வைராக்கியம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை நமக்குள்ளாக நன்றாக படித்து அதை தியானம் செய்து அதை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் பிரியமானே. அப்படி செய்யும்போது மாத்திரமே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, சபை பாருங்க, ஒவ்வொரு பகுதியாய் அது உயர்ந்து கொண்டே காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தமாக. நீங்கள் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக வாசிப்பீர்கள் சொன்னால், ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர் அதிகமாக பெருகுதல் நிமித்தமாக அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? சீஷர்கள் என்று பெயர் கொடுத்தது மாத்திரமல்ல, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போதிலிருந்து தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றது. காரணம் என்று சொன்னால், நாளுக்கு நாள் சபை என்ன பண்ணது? வளர்ந்து கொண்டே வந்தது. காரணம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாமும் நன்மை செய்வதை சுற்றி திர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட வேண்டும். இந்த காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் தேவன் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெற்று அந்த உன்னத பலன் பெறுகிற வரைக்கும் நாம் தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அநேகருக்கு ஊழியம் செய்ய வாஞ்சித்தான், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வாஞ்சித்தான், தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வாஞ்சித்தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் பலமாய் நாம் நிரப்பப்பட வேண்டும் என காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 38.
இல்லைம்மா, பேதுரு அவர்களை நோக்கி படிங்க, 38 படிங்க. மனம் திரும்பி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாம நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மை நாம என்ன பண்ணோம், முதலாவது தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நம்மை நாம நிதானித்து அறிய வேண்டும். எனக்குள்ளாக ஏதாவது பாவம் இருக்குமா, எனக்குள்ளாக தேவனுக்கு விரோதமான ஏதாவது கிரியைகள் இருக்கா, எனக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நான் செய்திருக்கிறேனா, மற்றவருடைய மனதை நோக்கும்படியாக பேசியிருக்கிறேனா, மற்றவருக்கு விரோதமாக என்னுடைய நடைகள் என்னுடைய பார்வை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான மனம் திரும்பலுக்கு அது ஏற்றதாக இருக்கும். அல்லேலூயா. அதில் இந்த பெந்தேகோஸ்து நாட்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிரியமானே, அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கும் நம்ம இது ஊற்றப்பட அவர் என்ன பண்ணுவார், ஊற்றவர் ஆயத்தமாக இருக்கிறார். அபிஷேகிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வைராக்கியமுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்க, 39 வசனம் 2:39 வாக்குத்தத்தமானது கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த மாறுபாடான சந்ததி அவர்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு என்ன பண்ண, நம்ம அவர்களை விட்டு என்ன பண்ண பிரதர், ரட்சித்துக் கொள்ள வேண்டும் நம்மை. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த மாறுபாடு உங்களை மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 1:1 வசனத்தை அந்த அதிகாரம் வாசிக்கலாமா? வாசிங்க. நடவாமலும் இதுதான் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம விலக்கிக் கொள்வது. யாரை பாருங்க, துர்மார்கனை விட்டு, அவருடைய ஆலோசனைகளை விட்டு நாம் நடக்கக்கூடாது. பாவியுடைய வழிகள் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம என்ன, நாம் சில நேரங்கள் என்ன செய்வோம், ஏதோ ஒரு டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவோம். சில உலகத்தார் பேசும்போது நம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க ஜோக் அடிக்கிறதும் அவங்க பல விதமான காரியங்கள் செய்தாலும் நமக்கு என்ன இருக்கும், நல்லா நம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு டைம் பாஸ்க்காக அவங்க போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரியாசகர்கள் உட்கார இடத்துல உட்காரு என்று சொல்லுகிறார். துன்மாருடைய ஆலோசனை நடக்காது. துன்மாருடைய என்ன பண்ணுகிறது, ஆலோசனை நம்ம என்ன நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணக்கூடாது. ஒரு பாவியோட வழி என்று சொல்லும்போது இந்த வழியில் நம்ம பாவம் வரும். இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனால், அந்த வழியில் போனால் நமக்கு பாவம் கண்டிப்பாக நாம் செய்ய நேரிடும் என்று சொல்லி அந்த வழியில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிற்கவே கூடாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். அதுதான் இயேசுவோட வாழ்க்கையில் நடந்தது. யோசேப்பு தன் பாவம் செய்ய தருணங்கள் கிடைக்கும் போது நான் தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன் வஸ்திரங்களை விட்டு ஓடி போனான். பிரியமானவர்களே, காரணம் என்ன, அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், துன்மார்கனுடைய ஆலோசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கவே கூடாது, நடக்கக்கூடாது. பாவியோட வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்துல உட்காரவே கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தி விடும். அடுத்ததாக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவியானது கலக்கமடைந்து இருக்கும். சுயாதீனமாய் நாம் ஜெபிக்க முடியாது. சுயாதீனமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆவி கலங்கப்பட்டு போயிருக்கு. காரணம் என்ன, நாம் பரியாசக்கார உட்கார்ந்து இருக்கிறோம். துன்மார்கனுடைய ஆலோசனைப்படி நடந்திருக்கிறோம். பாவியுடைய வழியில் நாம் நின்றிருக்கும். இந்த காரியங்கள் நமக்கு வரவே கூடாது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் சொன்னார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் எருசலேமிலும்
எல்லா இடத்துல என்ன பண்ணுவீங்க, என்னவா இருப்பீங்க, எனக்காக சாட்சிகளாக இருக்கிறோம். ஒரு சாட்சியின் ஜீவித்தின் நிமித்தை பார்த்து தான் பிசாசாகட்டும் ஜனங்களாகட்டும் பயப்படுவாங்க. அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சி இல்லாத நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. வேதத்தை எடுத்துக்கொண்டு நாம் சபைக்கு போகிறோம், வேதத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல, நாம் வசிக்கிற இடத்துல நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்ல முடியுமா? இவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள், இவர் உண்மையானவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? இவர்கள் கோபப்படாதவர்கள், இவர்கள் எரிச்சல் இல்லாதவர்கள், இவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் கோபம் வந்து என்ன பண்ணிட்டான் பேதுரு, பிரதான வேலைக்குள்ள காதை என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான். இயேசுவை பிடிக்க வரும்போது என்ன பண்ணிட்டான் பேதுரு, என்ன பண்ண, வலதுகாரம் வெட்டிட்டான். காரணம் என்ன? அவன் கோபக்காரனாக இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் சிலுவையில் அறையும்போது என்ன சொன்னான்? என்னை தலை கீழாக அறையுங்கள். அல்லேலூயா. நான் இயேசுவை போல நான் இப்படியாக அறையப்பட நான் தகுதியற்றவன், என்னை தலை கீழாக அறையுங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன பிரியமானவர்களே? அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது அவன் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டது, அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டது. ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது யார் பெரியவன் என்று சண்டை போட்டுக் கொண்டார்கள். ஆனால் இப்போதோ தேவனுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள வாஞ்சி வந்துவிட்டது. தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவளுக்குள்ள வாஞ்சி வந்துவிட்டது. காரணம் என்ன சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஆண்டு ஒருபோதும் நாம் கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியானிட்டி, கிரவுண்ட் லெவலில் வாழ விரும்புவதில்லை. அப்படியே வாழ்ந்து அப்படியே போக வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் இல்லை பிரியமானவர்களே. வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய வரங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவனுடைய வாஞ்சியாய் அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டு விரும்புகிறார், அதை அனுபவிக்க வேண்டும் என்று தான் சொல்றார். அதற்காக தான் இவைகள் எல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறோம்? நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நாம் சாட்சிகள் முதலாவதாக நம் குடும்பத்தில் சாட்சியாக இருப்போம், இரண்டாவதாக நம்முடைய ஏரியாவில் நாம் சாட்சியாக இருப்போம், மூன்றாவதாக நம்முடைய ஊரில் நாம் சாட்சியாக இருப்போம், நான்காவதாக நம்முடைய பட்டணத்தில் சாட்சியாக இருப்போம், கடைசியாக உலகமெங்கும் தேசத்திலும் உலகமெங்கிலும் போய் நாம் என்ன பண்ணுவோம்? சாட்சிகளாக இருப்போம். இந்த சிஸ்டமேட்டிக் நமக்கு தெரியாத நிமித்தமாகத்தான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ளாத நிமித்தமாகத்தான் நாம் இடையிடு விழுகிறோம் பிரியமானே. அது நம்முடைய தவறல்ல, நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக பேதுரு சொல்லுகிறார், இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் பலவிதமான மாறுபட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், மாறுபட்ட பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்ம இந்த காலவில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவைகளெல்லாம் விட்டு விலகி என் சமூகத்தில் காத்திரு, நான் உன்னை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அக்கினினாலும் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நாம் எத்தனை பேர் இந்த காலவில் அது நிரப்பும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம் பிரியமானே? அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார்? மேல் வீட்டில் என்ன பண்ணினார்? அபிஷேகத்தை ஆவியை ஊற்றினார். இரண்டாவதாக தம்முடைய வரங்களை ஊற்றினார். மூன்றாவதாக வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அது நிமித்தமாக பலர் என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, இந்த 3 வசனங்கள் வாசிங்க. 2:17 வாசிங்க. முதலாவதாக அப்போஸ்தலர் 2:17. இரண்டாவதாக படிங்க சார். அப்போஸ்தலர் 2:4 படிங்க. ஆ 42:41. ஆமென். அல்லேலூயா. இந்த 3 காரியம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதில் பாருங்க, முதலாவதாக அவருடைய ஆவியை ஊற்றினார், இரண்டாவதாக அவருடைய வரங்களை ஊற்றினார், மூன்றாவதாக அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அது நிமித்தம் முதலாவதாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். அடுத்தது 5000. அடுத்தது ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அதுக்கு அடுத்தது எண்ணிக்கை கடங்காத இந்த வசனங்கள் அப்படி படித்து கொண்டு போவீர்கள்னு சொன்னால் திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அடங்காதவர்களாக இருந்தால், கீழ்ப்படியாதவர்களாக இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் போது. உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியவில்லையா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்கள். தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த பெந்தகோஸ்து நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பதாக, 2026 வருடங்களுக்கு முன்பதாக அந்த மேல் வீட்டாரில் ஊற்ற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை நிரப்பும்படியாக ஆவியோடு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார் என்று சொன்னார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 8 இருக்கும். அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து முதலாவது பரிசுத்தாவின் வரும்போது நடக்கிற காரியம் பாவத்தை குறித்தும், இரண்டாவதாக நீதியை குறித்தும், மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தார் அவரை விசுவாசித்தபடியால் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்திற்கு இந்த 3 காரியங்கள் நடக்கும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்தில் வரும்பொழுது. அல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும், சொல்லுங்க, பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாயத்தின் இந்த 3 காரியங்கள் கண்டித்துப்பட வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாத்திரமே. அல்லேலூயா. அது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல், இந்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போய் எங்கே போய் பாவத்தை குறித்து, நீதி குறித்தோ அல்லது நியாயத்திற்கு குறித்து பேசினா அது எடுப்படாது. காரணம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியங்களை நியாயத்திற்கு கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது இந்த 3 காரியங்கள் நம் மூலியமாக அவர் நடத்துவார். அல்லேலூயா. முதலாவதாக என்ன பண்ணுவார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படியாக பேதுரு பிரசங்கிக்கும் போது தங்கள் மனதில் குத்துண்டவர்களாய் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நீதிக்காக அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். நீதி நிறைவேற்றுவது எதுங்க? ஞானஸ்தானம். இயேசுநாதர் என்ன சொன்னார் யோவான் ஸ்நானன்கிட்ட? இப்போது இடம் கொடு, இப்போது இடம் கொடு, இப்படி எல்லாம் நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. வெரி குட், நமக்கு ஏற்றதா இருக்குதுன்னு சொன்னார். அப்படி ரெண்டாவது என்னத்தை பண்ணுறோம்? நம்ம பாவத்தை விட்டுறோம். ரெண்டாவது நீதியை நிறைவேற்ற. மூன்றாவதாக நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கு. அல்லேலூயா. உலகம் நியாய தீர்க்கப்பட போகிறது. அந்த பிசாசம் நியாய தீர்க்கப்பட்டு விட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி யாருங்க? பிசாசு. அவன் என்ன பண்ணிட்டான்? நியாய தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பு குறித்து என்ன பண்ண ஆண்டவர் கண்டித்து வருது. இனி நீங்கள் நம்ம நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? பிசாசான தேவன் ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டார். இப்போ நம்ம யார்? அவருடைய பிள்ளைகள், அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த பிள்ளைகள் நாம். அந்த கல்வாரி சிலுவையில் அவனை ஜெயித்து சகலவற்றை நமக்காக என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஜெயித்து நமக்காக அவனிடத்தில் வெளியரங்கமாக கோலமாக்கி எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உரிந்து கொண்ட அந்த அதிகாரத்தை யார் இடத்துல கொடுத்தாரு? மனிதர்களாகிய நம்மிடத்தில் கொடுத்தார். எந்த ஆதாம் ஏவாள் எந்த காரியத்தை இழந்து விட்டார்களோ, எந்த அதிகாரத்தை இழந்து விட்டாரோ, அதே அதிகாரத்தை கல்வாரி சிலுவையில் பிசாசை வென்று அந்த அதிகாரத்தை யார் இடத்தில் கொடுத்திருக்கிறார்? நம்ம இடத்தில் கொடுத்திருக்கார். ஆகவே தான் பிசாசு நம்மை பார்த்து என்ன பண்ணுறான்? நடுங்குகிறான். இது அநேக கிறிஸ்தவர்கள் தெரிவதில்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பிசாசு எதிர்த்து அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். ஆகவே இந்த காலையில் பரிசுத்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். அனுதினம் இந்த வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் அதிகாரம் அதிகமாக வாசிங்க. 2 முக்கியமாக 2, 3, 4 அதிகாரங்களை அதிகமாக வாசிங்க. இந்த முழு புத்தகத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவி எப்படியாக சபைகளை உருவாக்கினார், எப்படி ஜனங்களை உருவாக்கினார், எப்படியாக வல்லமையை மனிதர்களை பயன்படுத்தினார், பரிசுத்த பவுல் எவ்விதமாக நிருபங்களை எழுதும்படியாக செய்தார் என்று நாம் அநேகரை கற்றுக்கொள்ள முடியும். பின்னாலே நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ள, நமக்கும் தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியும் வல்லமையும் அதிகமாக தேவைப்பட்டது. அப்படின்னு சார் மாணவர்களாக நமக்கு எப்படி, மாநிலராக நமக்கு எவ்வளோ அதிகம், நம்ம இதை யோசித்து பார்ப்போம். காத்திருந்து ஜெபித்து கர்த்தருக்காக கழுகளை போல் எழுந்து அவருக்காக மகிமையான காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை இப்படி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீ பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிற வசனத்தின் பிரகாரமாக எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் அப்பா ஆண்டவரே, அப்போஸ்தலர் அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் வாசித்தது போல ஏவேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறினது ஆண்டவரே. அதே தீர்க்கதரிசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் சபையிலும் ஆண்டவரே நிறைவேற்றப்பட கருத்து உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் அந்த வாஞ்சி எங்களுக்கு தருவீராக. நீரே சொல்லியிருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று, தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக வல்லமையாய் நாங்களும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை உதவி செய்யும். நாங்கள் பலனடைந்து ஆண்டவரே எங்கள் பட்டணத்திலும் எங்கள் ஊரிலும் எங்கள் நாட்டிலும் உலகம் எங்கும் உங்களுக்கு சாட்சிகள் இருக்க உதவி செய்யும். அந்த சபை மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். தூர தேசத்துக்கு போயிருக்கிற பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை மீண்டும் திரும்பி வரும்போது சுகபத்திரத்தோடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும். மகிமையான காரியங்கள் செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற பெரியோர் முதற்கொண்டு சிறு பிள்ளை வரைக்கும் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு மீதும் உடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. அந்த யோவேல் நாட்களில் ஊற்றப்பட்டது போல, ஆண்டு அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு மீது, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மீது, எங்கள் அயோத்தி ஸ்தாபனங்கள் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி விடுவீராக தகப்பனே. உமக்காக பெரிய காரியங்கள் செய்யும். பலவீனங்களை எடுத்து போடும். சுகவீனமாக சுகத்தை தருவீராக. நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை, சுகத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தனை அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. கர்த்தனை அப்படி செய்வது நன்றி செலுத்தி சகல துதியும் கனமும் ஆண்டவரே அடியானை கூட 2 வாரம் கொண்டு வந்து இங்கே உபயோகப்படுத்தி எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை, அப்பிரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன். மகிமை உமக்கே செலுத்துகிறேன். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்தி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதுமே பரிசுத்த நாமத்தை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சவாசம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் அவர் வருகை வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all.